எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆனந்த். டுடே போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் என்னன்றதை பார்த்துருவோம். ஆல்ரெடி நம்ம எஸ்டர்டே சொல்லியிருந்தது என்ன லெவல் சொல்லியிருந்தோம்னா, ஒன்று கேப் அப் ஆகி அங்கேருந்து 25,500 போயிட்டு அங்கேருந்து மார்க்கெட் கீழே விழுவும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். டவுன் சைடு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம். 80% இந்த வீக் ஃபுல்லாக உங்களுக்கு டவுன் சைடில் தான் வாய்ப்பு இருக்குது அப்படின்றத கிளியராக சொல்லியிருந்தோம். இன்றைக்கி மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நினைக்கலாம் என்ன டவுன் சைடில் வரும்னு தானே சொன்னார் இவர், எப்படி இது அப் சைடில் போச்சு இன்றைக்கி மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு சின்ன டவுட் இருந்திருக்கும். ஸோ மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒரு கால்குலேஷன் தான். இப்போ உங்களுக்கு எல்லாமே அந்த கால்குலேஷன் எல்லாத்தையும் கொஞ்சம் கிளியராக சொல்கிறேன். யாரும் ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூவாக பாருங்கள். அப்போனா தான் உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகேவா? உங்களுக்கு இன்றைக்கியோட நேற்றுக்கு ஃப்ரைடே முடிஞ்சது பார்த்திங்களா லெவல், அதிலேருந்து நம்மளுக்கு பாக்ஸ் தேரி மேலே இருக்குது ஆல்ரெடி. அதோட சென்டர் பாயிண்ட் நீங்கள் வச்சு பாருங்கள், ஒரு 70 வரும். ஓகேவா? அந்த 70யை அப்படியே இந்த பாக்ஸோட கீழே இருக்கிற பாக்ஸு, அந்த பாக்ஸில் பாதியிலேருந்து சென்டர் பாயிண்ட்லேருந்து எடுத்து அப்படியே கீழே கொண்டு வந்து வச்சு பாருங்கள். கரெக்டாக இன்றைக்கி ஓப்பன் ஆன இடம் எந்த இடம்ன்றது உங்களுக்கு கிளியராக தெரியும். ஓகேவா? ஃபஸ்ட்டு இது ஆல்ரெடி நான் இப்போ உங்களுக்கு அதுதான் இப்போ போட்டு காமிச்சிட்ருக்கேன் பாருங்கள், கிளியராக தெரியும். பாருங்கள், அந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து எடுத்து கரெக்டாக இன்றைக்கி ஓப்பன் ஆனது எந்த இடம்னு பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த இடத்துல வச்சு பாருங்கள். அதே 70 பாயிண்ட்டு தான் கொடுத்துருப்பாங்க இன்றைக்கி. சரி, நம்ம சொன்னது நான் இன்றைக்கி நடந்திருக்கா அப்படின்னு பார்த்திங்கனாலும் அதுவும் கிளியராக தெரியும். இன்றைக்கி நம்ம சொன்னது தான் நடந்திருக்குது. நம்ம என்ன சொன்னோம், 80% வந்து கேப் அப் ஆகி அங்கேருந்து 25,500 போயிட்டு அங்கேருந்து டவுன்ஃபால் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் இன்றைக்கி என்ன நடத்திருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா, கீழே கேப் டவுன் ஆகி நம்ம மேலே என்ன டார்கெட் நம்ம என்ன லெவல் சொல்லியிருந்தோமோ அதே லெவல் தான் கீழேயும் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு அந்த ஸ்கேல் வச்சு உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் எல்லாமே அளந்து காமிக்கிறேன். வரிசையாக ஒவ்வொன்றா பாருங்கள், எதையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போனா தான் நான் சொல்கிறது உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகேவா? இப்போ ஆல்ரெடி உங்களுக்கு 70 பாயிண்ட் எப்படி வந்ததுன்றதை காமிச்சிட்டேன். கீழே இறங்கின டவுன் சைடில் கேப் டவுன் ஆனதுக்கு எதுக்குன்றது காமிச்சிட்டேன். இப்போ அகைன் வந்து உங்களுக்கு இப்போ ஃப்ரைடே முடிஞ்சது பார்த்திங்களா மார்க்கெட்டு, அதிலேருந்து நம்ம மார்க் பண்ணி மேலே கொண்டு போகிறோம். மேலே அந்த 25,500 அது வரைக்கும் கொண்டு போங்க. 148 வரும் கரெக்டாக. அப்படியே அங்கேருந்து அதே லெவல்லேருந்து அப்படியே கீழே கொண்டு வாங்க. அதே 148 பாயிண்ட்டு கீழே கொண்டு வந்து நிப்பாட்டியிருப்பாங்க. சாரி, இன்றைக்கி காலையில் ஓப்பன் ஆன இடம் பார்த்திங்கன்னா அதே 148 பாயிண்ட்டு கீழே அந்த விக்கு விட்டுருப்பாங்க பார்த்திங்களா, அது வரைக்கும் கொண்டு வந்து பாருங்கள். கரெக்டாக அதே 148 பாயிண்ட் வந்திருக்கும். 148 வரும். ஒரு சிலதில் வந்து 142 இப்படி வரும். ஏன்னா ஒவ்வொரு ஆப்புக்கும் வந்து தனித்தனியாக செப்ரேட்டாக அவங்களோட லெவல்ஸ் எல்லாமே தனித்தனியாக வருது. ஸோ அதனால தான் நான் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு 5 பாயிண்ட் 10 பாயிண்ட்லாம் நான் கணக்கில் சேர்க்க மாட்டேன். நீங்களும் கரெக்டாக வச்சு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு கிளியராக தெரியும். ஓகேவா? இப்போ ஏஞ்சல் ஒன்றில் பார்த்தீங்கன்னா அந்த 148 பாயிண்ட் கரெக்டாக வரும். ஆனால் இதே இது க்ரோ ஆப்பில் இல்லை ட்ரேடிங் வியூவில் போய் பார்த்தீங்கன்னா அந்த 148ன்றது 140, 145 இப்படி ஒரு 3 பாயிண்ட் 5 பாயிண்ட்டு இப்படி டிஃப்ரெண்ட் வரும் உங்களுக்கு. அதில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு கிளியராக தெரியும். சரி, அந்த ஒரு டவுட் விட்டுருங்க. சப்போஸ் அதுவும் உங்களுக்கு இன்னொரு கன்ஃபர்மேஷன் வேணும்னா, இன்றைக்கி இந்த பாக்ஸோட பாதி லெவல் இருக்குது பார்த்திங்களா, இன்றைக்கி இந்த பாக்ஸோட பாதி லெவல் எடுத்துக்கோங்க. அப்படியே மேலே இருக்கிற பாக்ஸோட பாதி லெவல் கொண்டு போங்க. கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு 114 பாயிண்ட் வரும். அதே 114 பாயிண்ட்டை அப்படியே ஃப்ரைடே முடிஞ்சதுலேருந்து அந்த 114 பாயிண்ட்டை அப்படியே கீழே கொண்டு வந்து பாருங்கள். இன்றைக்கி ஓப்பன் ஆனது கரெக்டாக 114 தான் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க டவுன் சைடில். நம்ம மேலே சொன்னது 25,500 டு 25,550 வரைக்கும் யாரும் ட்ரேட் எடுக்காதீங்க. ஏன்னா அங்கேருந்து திருப்பி டவுன்ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். நம்ம மேலே சொன்னதை அப்படியே கீழே டவுன் சைடில் போட்டுக்கோங்க. அதுவும் எப்படி ஒர்க் ஆகிருக்குன்றது உங்களுக்கு கிளியராக தெரியும். இப்போ 25,300 25,500ன்னு கால்குலேட் பண்ணிக்கோங்க. 25,350 25,550ன்னு கால்குலேட் பண்ணுங்கள். ஸோ நம்ம சொன்னது கரெக்டாக எந்த அளவுக்கு அந்த 30 பாயிண்ட்டுக்குள்ளே கரெக்டாக மார்க்கெட் திரும்பி இருக்கிறதுன்றது உங்களுக்கு கிளியராக தெரியும்.
அந்த 30 பாயிண்ட்டுக்குள்ளே எவ்வளோ அக்யூரேட்டாக கரெக்டாக திரும்பியிருக்காங்கன்றது. பார்த்தீங்களா எந்த அளவுக்கு திரும்பியிருக்காங்க. சரி, இது எல்லாமே ஒரு கன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. நீங்கள் எப்படி சார் நீங்கள் 80% வந்து இன்றைக்கி மார்க்கெட் வந்து இந்த வீக் ஃபுல்லாக டவுன் சைடில் தான் வரும் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்றது உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியணுமா? வேறு ஒன்றுமே இல்லை, கால்குலேஷன் தான். மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒரு கால்குலேஷன். அதாவது கால்குலேட்டர் வச்சு நீங்கள் டைப் பண்ணுறது வேறு, நம்ம மனக்கணக்கு வேறு, அவங்க மார்க்கெட் போடுற கணக்கு வேறு. அந்த கணக்கு தான். கணக்கு உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிச்சுனாலே உங்களுக்கு கிளியராக அடித்து சொல்லலாம். நீங்கள் எங்கே வேணாலும் போய் நிரூபிக்கலாம் மார்க்கெட்டு டவுன் சைடில் தான் வரும் அப்படின்றது. என்ன ரீசன் நம்ம சொன்னது? கணக்குன்னு சொல்லிட்டேன் கிளியராக. இப்போ 1, 1, 2ன்றது ஈஸியாக நம்ம சொல்லிடுவோம். ஆனால் இதே இது மார்க்கெட் நம்மளுக்கு சொல்லித்தரது எப்படின்னா, இப்போ 10 பைசான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த 10 பைசாவை வந்து 20ஆல் பெருக்கணும்னா எவ்வளோ வரும்? அதே ரூ. 2 தான் வரும். ஆனால் அதை யோசிக்கிறதுக்கு ஒரு 2 நிமிஷம் ஆகும் நமக்கு. அந்த 2 நிமிஷத்துக்குள்ளே மார்க்கெட் முடிஞ்சு கீழே இறங்கி ஓடியே போயிடுவாங்க. ஸோ இதுதான் இன்றைக்கி நடந்திருக்குது. உங்களுக்கு கணக்கோடது, நம்ம கணக்கோடது லெவல் இது தான். ஓகேவா? ஸோ அகைன் நீங்கள் வந்து நம்மளுக்கு இன்னொரு சின்ன டவுட் இருந்ததுன்னா, நீங்கள் நம்ம ஃபிப்டோவில் உங்களுக்கு தெரியும். அந்த ஃபிப்டோவில் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கிளியராக புரியும் எந்த அளவுக்கு கரெக்டாக 50% வந்து மார்க்கெட்டு வந்து அந்த இடத்துல வந்து திரும்பியிருக்காங்கன்றது. பாருங்கள், உங்களுக்கு ஃபிப்டோல் போட்டு காமிச்சிருக்கேன். அந்த நம்ம சொன்னது அந்த 50 350 சொல்கிறோம்ல, 550 சொன்னோம். இப்போ 350. அதெல்லாம் கரெக்டாக அதே லெவலில் வந்து மார்க்கெட் எந்த அளவுக்கு அக்யூரேட்டாக திரும்பியிருக்காங்க. அப்போ சென்டர் பாயிண்ட் நம்மளுக்கு கன்ஃபர்மேஷன் கிடச்சிருச்சு. 2வது வந்து நம்மளுக்கு 50 கன்ஃபர்மேஷன் கிடச்சிருச்சு. 3வது ஃப்ரைடேவோட 5 மினிட்ஸ் கேண்டிலோட ஹை அண்ட் லோ, ஓப்பன் அண்ட் க்ளோஸ் இது எல்லாத்தையும் நம்ம கால்குலேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதையும் நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கிளியராக கிடைக்கும். இன்றைக்கி என்ன மார்க்கெட்டில் நடந்திருக்குன்றது. சேம் பேட்டர்ன் தான் நம்மளுக்கு பேங்க் நிஃப்டிலையும் நடந்திருக்கும். உங்களுக்கு கிளியராக பார்த்தாலே தெரியும். சேம் பேட்டர்ன், சேம். நம்ம ஆல்ரெடி பேங்க் நிஃப்டியில் சொல்லியிருந்தோம், நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட போன வாரம் வந்து அதிகமாகவே லெவல் கொடுத்துருந்தாங்க. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட எக்ஸ்ட்ரா போயிருந்தாங்க. அதனால் இந்த வாரம் வந்து நம்மளுக்கு மேக்ஸிமம் வந்து மேனிப்புலேட் பண்ணி கொஞ்சம் இது பண்ணுவாங்க அப்படின்றத சொல்லியிருந்தேன். சேம் அதே லெவல் தான் இன்றைக்கி பார்த்தீங்கனாலே தெரியும். மேலே நம்ம பாக்ஸ் இருக்குது. அந்த பாக்ஸ் அப்படியே கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொண்டு வந்து பாருங்கள். கரெக்டாக அந்த பாக்ஸுக்கு பாட்டமில் வந்து டச் பண்ணிவிட்டு அங்கேருந்து அப்படியே டவுன்ஃபால் கொடுத்துருப்பாங்க. கிளியராக உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அதே போல் கீழே இருக்கிற பாக்ஸில் தான் இன்றைக்கி வந்து அதில் வந்து முடிச்சு வச்சுருப்பாங்க பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். சரி, இது ஒரு கன்ஃபர்மேஷன். பாக்ஸ் தேரி ஒரு கன்ஃபர்மேஷன். 3வது கன்ஃபர்மேஷன் ஃப்ரைடேவோடது நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். ஃப்ரைடேவோட 5 மினிட்ஸ் கேண்டில் பிரேக் அவுட் பண்ணி மேலே போயிருக்காங்களான்னு பார்த்தீங்கன்னா போயிருக்க மாட்டாங்க. அதுக்கு கீழே தான் இன்றைக்கி ஃபுல்லாக ட்ரேட் நடந்துகிட்டே இருந்தது. இன்றைக்கி நிஃப்டிக்கும் பேங்க் நிஃப்டிக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டு? பேங்க் நிஃப்டி வந்து ஒரு 50 பாயிண்ட் தான் டவுன் சைடில் கொடுத்துருந்தாங்க. அதே 50 பாயிண்ட்டாக நீங்கள் பாக்ஸ் தேரியில் வச்சு கன்ஃபர்மேஷன் பண்ணி பாருங்கள், அளந்து பாருங்கள். அதுலேயும் உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு டார்கெட் லெவல் என்னன்றது உங்களுக்கு கிளியராக சொல்லிட்டேன். நாளைக்கு மேபி நிஃப்டி என்ன நடக்கலாம் அப்படின்றது பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, நிஃப்டி வந்து நாளைக்கு எக்ஸ்பைரி டேன்றனால மேக்ஸிமம் மார்னிங் ஒரு 1/2 ஹவருக்குள்ளே உங்களுக்கு மேக்ஸிமம் எல்லா ட்ரேடும் முடிச்சுருவாங்க. எல்லா ட்ரேடும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 11 அல்லது 10 மேலே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே உங்களுக்கு அரைச்சே கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அதையும் பாருங்கள். அப்படி இல்லையா மத்தியானத்துக்கு மேலே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ட்ரேட் நாளைக்கு. ஸோ நாளைக்கு ட்ரேட் எடுக்கிறவங்க கொஞ்சம் பார்த்து கவனமாக எடுங்க. ஆல்ரெடி நம்ம சொன்னது தான். இந்த இது எல்லாமே உங்களுக்கு வந்து 4ஆம் தேதியே உங்களுக்கு இந்த மாதிரி மார்க்கெட்டு இப்படியெல்லாம் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு இன்றைக்கி கிளியராக தெரிஞ்சிருக்கும் இன்றைக்கி மார்க்கெட் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகிருக்குன்றது. தெரியாதவங்களுக்கு இப்போ நான் சொன்னதை வச்சு நீங்கள் எல்லாமே தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ கண்டினியூவாக நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள். தெரியாதவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க. அவங்களும் இதனால் ட்ரேட் எடுத்து கொஞ்சம் பயனடைவாங்க. ஓகேவா? கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். யாரும் தெரியாமல் கொள்ளாமல் போய் ட்ரேட் பண்ணி மணி லாஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு திருப்பி சொல்கிறது ஒரு 2 விஷயந்தான்.
கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். ஓகேவா? ஃபஸ்ட்டு கற்றுக்குங்க, கவனமாக இருங்க. ட்ரேட் பண்ணும்போது எதுவும் ஒரு பயம் வரும் ட்ரேட் பண்ணும்போது. அந்த பயத்தை வெளியவே கொண்டு வரக்கூடாது. நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு லெவல் கீழே தான் இருக்குன்றது. அப்போ அந்த லெவலுக்கு வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். அதே போல் நம்ம சொல்லியிருந்தோம், இந்த வாரம் ஃபுல்லாக அப் ட்ரெண்டு, அதாவது அப்பு அண்ட் டவுன் இப்படியே மார்க்கெட்டு ஒரு கொஞ்சம் மேலே போனால் கீழே இறக்குவாங்க, கீழே போனால் மேலே இறக்குவாங்க அப்படின்றத சொல்லியிருந்தோம். அதுவும் நடக்கும் இந்த வாரம் ஃபுல்லாக. ஸோ கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக ட்ரேட் எடுங்க. இந்த வீக் ஃபுல்லாக எடுக்கிறவங்க கவனம் தேவை. இந்த வாரத்துக்கு மட்டும் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. ஓகே, தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.